மனுஷன் வந்து ஜொகிங் போறதுக்கு ரெடியாகி இருக்கார். ஷூவையும் எடுத்து வச்சுட்டார். ஜொகிங் போக ஷார்ட்டும் டிஷர்ட்டும் போட்டாச்சு, எல்லாம் ரெடி. இன்னைக்கு கண்ணாடி வாங்க, மூக்கு கண்ணாடி வாங்க போக ரெடி. வாட்ஸ்அப்பும் போட்டிருக்காரு, நேத்தே போட்டிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருந்தும் அந்த சின்ன கேப்ல எப்படி அது என்ன நடந்துச்சு? அப்பாச்சி அப்பாச்சிர புள்ள ஊட்டி ஒன்றுக்குமே அதை பற்றி அக்கறையே இல்லை. அக்கறை இல்லை. ஆமா. அவன் ஒருத்தன் சிங்கப்பூர்ல நிக்கிறான், இவன் ஒருத்தன் நெஞ்சால கொக்கி விளையாடுறான், இன்னொருத்தன் மார்க்கெட்டுக்குள்ள நிக்கிறான், இன்னொருத்தன் பாட்டியோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறான். அந்த குடும்பம் எதை பற்றியும் அச்சப்படலை என்றால் அவன் இப்ப இலங்கையில புலனாய்வுத்துறை அப்பாச்சிர கண்ட்ரோல்ல இருக்கா, அனுரோட கண்ட்ரோல்ல இருக்கான்றான் கேள்வி. அண்மையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அனுரகுமாரவுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு செய்தி ஒன்று வந்த ஒரு சில வாரங்கள். அவர் சொன்னார், சில வேளை SWRD பண்டாரநாயக்காக்கு நடந்த மாதிரி அனுரவுக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களால் ஆபத்தோ தெரியாது. ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை ஒன்று பின்னப்பட்டிருக்குது. இதுல இருந்து எப்படி அரசாங்கம் என்ன பொறுத்தவரை ஒன்று சொல்ல போனால், நீங்க பழைய ஜேபியா இயங்குங்க, அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. டில்சான் டெல்சி பாட்டியில பேர் என்ன மேல இழுபட்டு தெரிகிற அது இன்னும் கேசத்தான் இருக்கு. இப்ப தேசிய ஆட்சிக்கு வந்து மனநலம் செயலி எல்லாம் மறந்துடுறாங்கன்னு கொஞ்சம் விட்டு வச்சாங்க. யோசித்த விடுற மாதிரி இல்ல. அவன் யோசிச்ச ராஜபக்ச கேட்டு விட்டார், என்னன்னா தேசிய ஆட்சி இல்லாம நான் எப்படி சூழ்ச்சி பண்ண முடியும், அந்த கோல்ட் டாய்லெட் என்ன மாதிரி மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவங்க வந்து இது கடங்க சொல்லணும், என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கிறத இன்னைக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓசியக்காக வந்த ஆசை தொடக்க காலத்துல எங்கட மூதாதையர் எல்லாம் திறந்த வெளி திறந்த வழி சிறைச்சாலை அந்நேரம் சில கொள்ள பக்கம் போகாத கொட்டி கிடக்கு ஜாங்கிரி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஆயண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க டெல்சா, எப்படி இருக்கிறீங்க? இப்படி இருக்கேன். ஒரு பேரதிர்ச்சி ஆயிருச்சு. இலங்கையில இன்னைக்கு காலையிலே பதிவான செய்தி. நோ 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 நானும் நீங்களும் தொடர்ச்சியா இந்த தளத்துல சொல்றதான், சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அரசாங்கத்துக்கு அது கொஞ்சம் நம்ம சொல்லாம இல்லையே டெல்சான் இதுல. எஸ், கட்டாயம். முக்கியமான ஒரு சாட்சி இல்லாம போயிருக்கு இன்னைக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ரத்தம் குடிச்சு வளர்ந்தாக்கள் அவங்க கிட்ட அந்த அட்டையை விட மோசமானாங்க. அட்டையை விட மோசமானது. ஆமா, என்ன செய்ய. இப்ப பாருங்க, மனுஷன் வந்து ஜொகிங் போறதுக்கு ரெடியாகி இருக்கார். ஷூவையும் எடுத்து வச்சுட்டார். ஜொகிங் போக ஷார்ட்டும் டிஷர்ட்டும் போட்டாச்சு, எல்லாம் ரெடி. இன்னைக்கு கண்ணாடி வாங்க, மூக்கு கண்ணாடி வாங்க போக ரெடி. வாட்ஸ்அப்பும் போட்டிருக்காரு, நேத்தே போட்டிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருந்தும் அந்த சின்ன கேப்ல எப்படி அது என்ன நடந்துச்சு? மறுநாள் அதிகாலையில வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போகண்டு வெளிக்கிட்ட மாணவர்களையே தேடி சென்று கடத்தி கோடிக்கணக்கில் கேட்ட கோஷ்டி தான் இந்த கோஷ்டி. ஆமா. அப்ப அதோட கண்ணாடியும் காலையில வாக்கிங் போறதும் பெரிய இல்லையா? 5 மாணவர் கடத்தல். ஆமா, அவ்வளோ இப்படி பல சம்பவங்கள் இருக்கு. ஆனா எதை எப்படி இப்ப கடந்த கால சம்பவங்களை பார்த்தோம்னா, அந்த அடையாளமே தடையமே இல்லாம சம்பவம் பண்ற ஒரு கேங் இருந்திருக்கு. ரைட்டா? அந்த காலத்துல அந்த அந்த கேங் வந்து இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இல்ல என்ன நடக்குது, ஒரே குழப்பமா இருக்கு. எப்பவும் இதுல நினைக்கிற நேர்களும் அதுல புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு ஒரு ஆள் மீது சொன்னா கூட அவருக்கு பதட்டம் இருக்கு. அதை விட அவர் அந்த குற்றச்சாட்டுகளோட தொடர்பானவன் அதை விட பதட்டம் இருக்கு. ஆனா இலங்கையில இருக்கிற அப்பாச்சிர புள்ள ஊட்டி ஒன்றுக்குமே அதை பற்றி அக்கறையே இல்லை. அவன் ஒருத்தன் சிங்கப்பூர்ல நிக்கிறான், இவன் ஒருத்தன் நெஞ்சால கொக்கி விளையாடுறான், இன்னொருத்தன் மார்க்கெட்டுக்குள்ள நிக்கிறான், இன்னொருத்தன் பாட்டியோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறான். அந்த குடும்பம் எதை பற்றியும் அச்சப்படலை என்றால் அவன் இப்ப இலங்கையில புலனாய்வுத்துறை அப்பாச்சிர கண்ட்ரோல்ல இருக்கான், அனுரோட கண்ட்ரோல்ல இருக்கான்றான் கேள்வி. அதை கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியது அரசாங்கத்தின் காலத்தின் கட்டாயமா இருக்கு. எனக்கு நேற்று ஒரு கனடாவில இருந்த ஒரு அன்பர் சொன்னார், நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேணும், அவரோட பேரையும் சொல்லலாம். எங்களோட இதுல வார அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர் தான் அந்த கருத்தை சொன்னார். என்று சொன்னார், அரசாங்கம் மீது கடுமையான விமர்சனம் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வழி விட வேணும், இந்த வேலையெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு ஒரு கால அவகாசம் ஒன்று வேணும், அதுல மாற்றம் இல்லை எனக்கு.
எனக்கும் விமர்சனங்கள் தான், நான் இப்ப இல்ல, நான் அதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் உண்டு இருக்குன்னு சொன்னார். ம். இப்ப அண்மையில உங்களுக்கு ஞாபகம் இருக்க, அனுரகுமாரவுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு ஆமா. ஒரு செய்தி ஒன்று வந்த ஒரு சில வாரங்கள். அவர் சொன்னார், சில வேளை SWRD பண்டாரநாயக்காக்கு நடந்த மாதிரி அனுரவுக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களால் ஆபத்தோ தெரியாது. ம். தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அரசியலுக்காகவே தண்ட கணவனை என்ன சொல்ற முடிச்ச வரலாறுன்னு தான் அந்த வரலாறுகள் எழுதப்படுறது தென்னிலங்கையில். இப்ப அனுரவும் இந்த இதுக்குள்ள வந்துருவாரோ, ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில அவங்க தப்புறதான் முக்கியம். அடே பாருங்க, முன்னாள் போலீஸ் மாதிரி ம். பாதுகாப்போட இருந்தவர்கிட்டே நெருங்கிட்டாங்களே என்றால், இது வந்து அந்த என்ன சொல்ல இங்கிலீஷ் படம் மாதிரி தான். பட்டா. அவர கருத்து என்ன பொறுத்தவரையில நிராகரிக்க முடியாது. ஏண்டா இலங்கையில் அப்படித்தான் நடந்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு திட்டம் வரக்குள்ள ரணில் பிரபா ஒப்பந்தத்தை குழப்பினது சந்திரிகா. அது மாதிரி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை குழப்பி அதுக்குரிய அலுவல் பார்த்தது பிரேமதாசா. ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இருக்கிற காலத்தை நல்லாட்சியை குழப்பினது கோட்டாபாயா. ம். அதுக்கப்புறம் இந்த எல்லா ஜராவையும் வந்து ஒரு மாதிரியா நல்லது வரட்டும் என்று வரக்குள்ள இப்ப ஒரு குழப்பம் வருது. ம். அவர அச்சம் அப்படி நடந்துடக்கூடாது. ஆனா அனுரா இதுல சரியான கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். SWRD பண்டாரநாயக்காவுக்கு வந்து ஒரு பௌத்த துறவீர வேடத்தெல்லாம் போய் செஞ்சது. ரைட். பிறகு ரைட். அந்த பௌத்த துறவி நான் போயிட்டு வாரேன். பௌத்த துறவி நீங்க சொல்லிருங்க. இப்போ கிடைச்ச வீடியோ வச்சு நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஓ அப்ப அந்த பௌத்த துறவி சிலவள நேர்களே, நாங்க நேற்று முந்தினாலாம் தொடர்ச்சியா சிரிப்போட உங்களோட கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த சிரிக்கல அதிகாரி நீங்களே ஏன் சிரிக்கலன்னு போன் பண்ணி கேட்காங்க. ஆமா. இலங்கையில தொடர்ச்சியா கொலை நடந்து கொண்டிருக்கு. இந்த டைம்ல நாங்க சிரிக்கலாது. சிரிச்சா அப்புறம் சார், நேற்று எல்லாம் முந்தின நாள் ஓவியமா நான் சிரிக்க காட்சிட்டு இருக்கோம். சிரிக்கலண்டே நான் கொஞ்சம் இப்படி டுருன்னு தான் இருக்க போறோம். சரியா? அதிகாரிங்க போன் பண்ணக்கூடாது. போன் பண்ணா அப்புறம் நாளை கூட பேரை சொல்லிடும். உங்களுக்கு ஆமா. உங்களுக்கு மிரட்டல். நீங்க எங்களை மிரட்டுனா உங்களோட பேர் நாளை சொல்லுவேன் நாங்க. ம். சரி டில்சான், அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கக்குள்ள அவர் மதம் மாறி கிறிஸ்தவ மதத்துக்கு போனது அப்புறம் நான் தூக்கு தண்டனை கொடுப்படுது. அப்பா. சரியா? ஆறு SW பண்டாரநாயக்காட கொலையோட தொடர்பான பௌத்த துறவி ம். மனம் மாறி கிறிஸ்தவத்தை தழுவுறா, அதுக்கு பிறகு தூக்கு தண்டனை கொடுப்படுது. எப்படி வேலை? ம். இதுல ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை ஒன்று பின்னப்பட்டிருக்குது. இதுல இருந்து எப்படி அரசாங்கம் வழி என்ன பொறுத்தவரை ஒன்று சொல்ல போனால், நீங்க பழைய JVP-யா இயங்குங்க. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. அதாவது உங்களால ஊழல் மோசடிக்காரர்கள், இந்த நாட்டை குழப்ப சதி செய்தவர்களுக்கு எதிராக நீங்க ஜேவிபியா செயற்படுங்க. அது தப்பு. இயங்குங்க. என்னடா உங்களோட விசாரணையை துரிதமா கொண்டு போறதுக்கு நீங்க ஒரு பழைய JVP-யா இயங்குங்க. ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா அடையல்சான், நீங்க உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லா வந்து நீங்க மச்சமே சாப்பிட்டுட்டு ஒரு என்ன சொல்ல திடீரென்று ஒரு மரக்கறி சாப்பிடுற சூழல்ல இருந்துட்டு உங்களை மச்சம் சாப்பிடாம நீங்க நீண்ட நாளை என்ன சொல்ற இது நடிக்க இயலாது, ம். அல்லது நான் நடிக்க இயலாது. ஆமா. ஏதோ ஒரு சூழ்நிலையில முட்டையாவது நாங்க சாப்பிடுவோம். ம். அது மாதிரி நீங்க உங்களுக்கு இது உங்களோட ஸ்டைலுக்கு இது சரி வராது. ஊழல் மற்றது குற்றச்சாட்டுகளோட தொடர்பான விடயங்கள்ல உங்களோட பழைய ஸ்டைல்ல நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ம். இப்ப அப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னால் ஆ, இந்த அர்ஜென்டினாவும் லண்டனும் விளையாடின மாதிரி தான் உங்களோட நிலைமை வந்து முடியும். லண்டன் ஒரு கோல் அடிச்சிட்டு அவங்கள கோல் அடிக்காம தாங்க தப்பில்லாம போலை கொண்டு கொண்டு சேர்த்து அர்ஜென்டினா கோல் அடிச்ச மாதிரி தான் உங்களோட நிலைமை போகும். நீங்க அர்ஜென்டினா மாதிரி தொடக்கத்துல இருந்தே ஃபைட் பண்ணி கோல் அடிக்க ட்ரை பண்ணுங்க. லண்டனை மாதிரி ஒரு கோல் அடிச்சு போட்டு போலை காப்பாத்தலாம் ஆட்சியை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அர்ஜென்டினாவுல 6 இறங்கி அடி அடிச்சு முழு பெனால்ட்டியும் கோல் ஆக்கும். அவ்வளவுதான். சொல்லுங்க இப்ப டில்சான், நீங்க ஏதோ ஒரு சொன்னீங்க தானே, தகவல் சொல்ல வந்தேன். பிக்குன்னு சொன்னீங்க ரைட்டா? இப்பதான் ஒரு சுட சுட ஒரு வீடியோ கிடைச்சி சுரேஷ் தலைவனுடைய அவரை கைது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் தாக்கல் செஞ்ச அந்த ரிட் மனு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல இவருக்கு ஆதரவா அந்த தேரர்கள் குழுன்னு போய்கிட்டு இருக்கு. எப்ப நாங்க அந்த கொட்டுவ ஸ்டேஷன்ல பார்த்தோம், முத அட்டடிக்கிற நேரம் பண சொன்ன தேரர்கள், நான் கூட சொன்னேன் இதுல உதயகமன் பிலோட் தம்பி மாதிரி ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு. இந்த இருக்கார், அவர் தான் பாக்குறீங்க இப்படிங்க ஸ்கிரீன்ல இந்த இருக்காரு தான் பாக்குறீங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இன்னைக்கு கேஸ் முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சிருக்கு, அது என்ன அப்டேட் நம்ம தெரியாது, நான் தெரிஞ்ச டக்குன்னு சொல்லிடுவோம். இப்ப வந்த வாய்ஸ் கட் அடிப்படையில் சொல்றாரு, ஏதோ அங்க கவுந்திருச்ச போல உள்ளக்கு ரவி செனவிரத், ஷானி அபேசேகர், சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகிற திலீப பீரிஸ் அண்ட் கர்தினால் மெல்கம்ஜித் ஆகிய 4 பேரும் தேச துரோகிகள் அறிவிக்கிறார். இவர் தேரரு. இது சாப்பாட்டுக்கு ஜிங்கி அடிக்குது போல, இப்ப தானம் எல்லாம் இல்ல போல ரைட்டா, எல்லாம் விரட்டிட்டாங்க. இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இந்த கதையை கதைக்கிறாங்க. அங்க கீழே போய் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ஐயோ சிங்கள மக்கள் இவருக்கு ஆதரவா காய்ச்சிருப்பாங்க போலன்னு பச்சையா கிழிச்சு தொங்க போட்டிருக்காங்க. ஐயோ பாவம், அந்த காலத்தை பரவாயில்ல.
சிரிக்க கூடாண்டு வரணும், அதுக்கு இடையில லீக் ஆயிருச்சு. லீக் பிக் கூட ஆகிருச்சு. ஒரு என்ன செய்ய? இதுகளெல்லாம் ஒண்ணு இது தீர்ந்தோம். நம்ம என்ன ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப இவங்க அறிவிக்கிறாங்க, இவங்க தேசத்துறையில். ஏன்னா சுரேஷ் சாலை வந்து ஒரு கண்ணியமிக்க நபர். இந்த சுரேஷ் சாலை டெல்சான். வந்து இவங்க வந்து கொடுமைப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல 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 டெல்சான், நானே செய்திகளுக்கு அப்பால சொன்னா இருந்தாலும் இல்ல. இப்ப உங்களோட நீங்க 2 இன்சைட் நினைக்கிறேன். முடிஞ்ச உடனே உங்களோட இன்சைட்லாம் நான் முடிச்சது. உங்களோட இன்சைட் அந்த இன்சைட் இல்ல நான் டெல்சாண்ட இன்சைட் இண்டை திரும்பவும் ஒரு ரெண்டாவது அது இன்சைட்ல தனி ப்ரோக்ராம் அண்ட் ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கணும்ன்றதுக்காக வந்தது. நான் அதை பார்த்து ஜோதிச்சேன். என்ன நான் கூட நேரம் உறங்கிட்டேனோ புறவாதான் இல்ல, புறவாதான் இல்ல, அது வேற. அப்ப இன்றைக்கு நான் இதே நீங்க சொன்ன கருத்தை தான் டெல்சா நான் செய்திகளுக்கு அப்பால சொன்ன. நான் என்ன சொன்னால், நூல் இழையில சுரேஷாலே உயிர் தப்பி இருக்கிறேன். நூல் இழையில சுரேஷாலே உயிர் தப்பி இருக்கிறேன். அல்லது என்ன கரணம் தப்புனா மரணம் என்ற அளவுலாம் சுரேஷாலைய கொண்டதுல பார்த்து ரை பண்ணவங்க ஏதோ நீதிபதியில கட்டித்தனத்தால நீதிமன்றத்துல ஒரு பாதுகாப்பால சுரேஷாலை உயிர் தப்பிட்டு உயிரோட இருக்கு, உள்ள இருக்கு. ஆமா. இப்ப அவர் வந்திருந்தா இந்த டிஐஜிக்கு முதல்ல அவர் போயிருப்பார். கட்டாயம் கட்டாயம் போயிருக்கும். மேலதிகமா என்ன பண்ணோட அங்க போங்க, இதுல கணக்க கணக்க வேண்டியிருக்கு. அதுல இருக்கு. டில்சான் டெல்சி பாட்டியில பேர் என்ன மேல இழுபட்டு தெரியுற? அது இன்னும் கேசத்தான் இருக்கு. இப்ப தேசிய ஆட்சிக்கு வந்து மனநல ஜெயில எல்லாம் மறந்துடுறாங்கன்னு கொஞ்சம் விட்டு வச்சாங்க. யோசித்த விடுற மாதிரி இல்ல. அவன் யோசிச்ச ராஜபக்ச கேட்டுவிட்டார், என்னன்னா தேசிய ஆட்சி இல்லாம நான் எப்படி சூழ்ச்சி பண்ண முடியும், அவங்கள விட்டா என்னையும் விடுங்க, இது ஒரு ஆர்டர் அப்படின்னு கேட்டோன்னே என்ன நடந்து தெரியாது. அது சரி வராது, நாங்க விசாரணை கொண்டு நடத்துவோம்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப திரும்ப இவங்களையும் கூப்பிட வேண்டிய நிலைமை. பாவம், வயசு அவங்களுக்கு இயலாது. அனுர ஜனாதிபதியும் ஒரு நாள் ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு, பவு வயசாய் இன்னமும் இப்பயும் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழலை உருவாக்கணும் யாரு? ராஜபக்ச விட்டு மகன் மாறு. ஆனா ராஜபக்ச மகன் யோசிச்சு ராஜபக்ச லேசப்பட்ட ஆள் இல்ல. ஹெல்ல பகுதியில ஒரு டீ எஸ்டேட்டே வாங்கி போட்டிருக்காராமே. அப்படியேங்க அப்பா, சும்மாவா? சாதாரண கடற்படை அதிகாரி. என்னத்த சொல்ல. அப்பா அப்படி இருக்கு. இன்னொன்னு, இந்த வஜீர அபேவர்த்தனர் இருக்காரு, அவருடைய கதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாத்துக்கங்க, நம்ம என்னதான் நிகழ்ச்சியை சிரிக்காம செய்ய பார்த்தாலும் இவங்க விட மாட்டானுங்க. அதை விட இதையும் சொல்லிட்டு போறேன் இல்ல சார். பண்டாரவளை தோட்டம் யோசித்தவுக்கு எதிராக கடற்படையை சேர்ந்த 5 பேர் உட்பட 103 பேர் சாட்சியம் கொடுத்திருக்காங்க. சரி, அதான் என்ன போட்டிருக்கீங்களா அங்க? எதுவும் இல்ல, தனியா இல்ல இல்ல இன்றைக்கு அங்க எண்டதுலயும் இல்ல உங்களதையும் இல்ல, கணவருடைய மிஸ் பண்ணி போயிட்டாங்கப்பா. இன்னைக்கு ஃபுல்லா முன்னாள் போலீஸ் மாதிபர் தான். அப்ப பாத்துங்க, 103 பேர் சாட்சி சொல்ல ரெடி ஆயிட்டாங்க, சாட்சி வழங்கிட்டு இருக்காங்க பாதி பேர். அதனால கொஞ்சம் டைட்டாக தான் போறாங்க. இந்த வழக்கில் முறைப்பாட்டாளர் தரப்பின் சாட்சியாளர்களாக முன்னாள் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஸ்ட்ராட் சின்னையா, சிரேஷ்ட பணிப்பாளர் அதிகாரியாக இருந்த லெப்டினன்ட் கமாண்டர் ஏடி அன்ரோத் ஆகியோர் இதில் இதுதான் 5 பேரும் மேலும் 96 பேரும் என மொத்தம் 103 சாட்சியங்கள் பெறப்பட்டிருக்கு. கடவுள், நாங்கெல்லாம் 2009ஆம் ஆண்டு சோறு இல்ல, தண்ணி இல்ல, உறவ காணல் அலைஞ்சு தெரிஞ்ச டைம்ல 5 கோடியை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறான் இந்த மைந்தைரமா. சாதாரண விஷயமா? அந்த டைம் 5 கோடினா சாதாரண விஷயமாங்கிறேன். சாதாரண கடற்படை அதிகாரி. சரி, அப்ப எப்படியும் கழுத்து நெருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த கேஸ். சாட்சி எல்லாம் கொடுத்தோன்னே டைட் ஆகிருவாப்புல, அப்புறமா வருவார். சரி, நாங்க பருவோம் வஜிர அபேவர்த்தனர் ரணில் டுகோலே என்ன சொன்னார்னு பார்ப்போம். இந்த அண்மையில அப்படி சொல்லாங்க. அவர் முன்னாள் என்ன சொல்ற பொது நிர்வாக உள்நாட்டர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர். என்னதான் அமைச்சரோ இதனாலதான் மக்களே நாங்களாம் இந்த ரணில கூட விமர்சிக்கிறோம். இந்த மாதிரி ஆக்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு சுத்துறனால தான். என்ன சொல்லியிருக்குன்னா, சுனாமி வந்த போது 2004 சுனாமி வந்த போது மாத்தறை சிறைச்சாலையில கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்களாம். உடனே கதவை திறந்து விட்டுட்டாங்களாம், எல்லாம் போங்க, சுனாமி வருது, எல்லாம் ஓடுங்க. அப்புறமா இவர் சொல்ற கதை ரைட், இன்டர்வியூ வீடியோ இருக்கு பாருங்க. දැන් සුනාමියකදී මොකද කරන්න ඕනේ? මොකද සුනාමිය ආපු වෙලාවේ මාතර හිරගෙදර කරේ. මාතර හිරගෙදර ඇරලා ඔක්කොටම ගෙදර යන්න කිව්වා. ඕන ගණන් හදලා බලන්න. හරිද? සේරම ගෙදර ගියා. මාස දෙකකට විතර පස්සේ කට්ටියට ආපහු වාර්තා කරන්න කිව්වා. කිට්ටුව පොලිසියට ගිහිල්ලා රිපෝට් කරන්න කිව්වා. මට මතක විදිහට හිරකාරයෝ 5 දෙනාද කොහෙදයි මිසිකුනේ. அவர் சொன்னோன்னே விடுபட்டோன்னா சுனாமி எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரங்களுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறாங்களாம். தப்பிச்சு போனவங்களாம் வாங்க, வந்து வாங்க, உள்ளுக்கு வாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்களாம். சிரிச்சு சாவலாம். சரியா? அப்ப எல்லாரும் வந்துட்டாங்களாம்.
ஒரு 5 பேர் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்களாம். அதுக்கு நீ தான் இப்ப காரணம்னு சொல்லு. அப்ப இவர் சொல்றாரு, இதே மாதிரி சுனாமி வந்தப்ப செஞ்ச மாதிரி இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த கலவரம். அந்த டைம் நீர்கொழும்பு சிறைச்சாலை கதவு திறந்து விட்டுருந்துச்சா. எல்லாம் ஓடி இல்ல டெல்சான் யாரா ஓட நீங்க? எங்க இருந்துடா வாரீங்க? டெல்சான் ஓட போனவர்களானே மறைச்சு பிடிச்ச 6 பேர் மேல வச்சிருந்தவங்க. இல்ல என்ன இல்ல எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு செஞ்சாலும் டெல்சான். செய்ய பார்த்தாலும் ஏறாது. வஜிரையிற கருத்து சிரிப்பா இருந்தாலும் அதுக்குள்ள ஆரோ ஒரு முக்கியமான ஆள் இருக்கிற. இவருக்கு ஒரேடியா ஓடி இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 2-3 பேர் மிஸ் ஆகிருக்காங்க. அவங்க என்னன்னு தெரியாது, கண்டுபிடிங்க. அட நல்லா இது வருது. வடிவேல புது இல்ல மேடையில இல்ல நாங்க வடிவேல வந்து பேசிக்கிறதுனால, வடிவேல வந்து ஏத்துன மாதிரி நானும் ரவுடிதான் நீ ரவுடி இறங்கிட்ட உடனே மாதிரி. எல்லாம் அது மட்டும் இல்லாம இவர் சொல்றாரு, இந்த இன்டர்வியூல சொல்றாரு, அப்படி ஓட விட்டுட்டு என்ன செய்யணுமா, இவங்க நாட்டை விட்டு தப்பிக்காத மாதிரி இந்த அரசாங்கம் வந்து வேலை பார்த்திருக்கணுமா. விமான ஏர்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் கொடுக்கணுமா, ஐடி நம்பரை கொடுத்து இவங்க வெளிநாட்டுக்கு போகாம பாத்துக்கோங்க. அப்புறம் ஆபர்ல கடற்படை தளபதிக்கு சொல்லணுமா, இவங்க எல்லாம் தப்பிச்சு போகாம பாத்துக்கோங்கன்னு அவங்க வேற ஒரு வேலை செய்யணுமா. என்னடாப்பா இவங்க இருக்கிறங்களா இல்ல இதை கேட்கிற நம்ம பைத்தியங்களா ஒட்டு விலகுதில்லை. அப்படித்தான் நிலைமை. டெல்சான் அதை விட இன்னொரு பகுதி என்னென்னால் நாமல் அணிக்கும் சஜித் அணிக்கும் இடையில் கடும் மோதல். அப்பா விட்ட இடத்திலிருந்து நாமல் தொடங்க போறாரா. திருகோணமலை முகாமில் இருந்துதான் தொடங்க வேண்டும். குட்டி ஆராய்ச்சி சொல்லிட்டாரா, வெட்டி விழுத்தி இருக்கிறார் குட்டி திச குட்டி நம்மட அப்பா விட்ட இடம் வேண்டா. அப்பா திருட்டுல நீ விட்டவர் அப்ப மகன் அதுலயா தொடங்க. அம்மா தொடையில தொடங்கினாடி திருட்டுல எழுது எல்பிக்கு அம்மா தொடையில தொடங்கினா சரி. අනුර කුමාර වහාම බලයෙන් පහ කරලා නාමල් රාජපක්ෂ වහාම මේ පුටුවේ වාඩි කරවන්න කියන්නේ වෙන කිසි දෙයකට නෙමෙයි මහින්ද රාජපක්ෂ නතර කරපු තැනින් මේ රට ඉදිරියට ගලාගෙන යනවා දකින්න කැමති දරුවන්ගේ තාත්තල විදියට තමයි අපි ඒ කාරණා මතක් කරන්නේ. නාමල් පටන් ගන්නේ තාත්තා නවත්තපු දෙනින් කියලා. ඇහුවද එයාගේ කතාව කුට්ටිගේ? තාත්තා නැවතුවේ කොතනද? තාත්තා නැවතුවේ බාප්පා ජනාධිපති තාත්තා අගමැති. තෙල් නැහැ, කිරිපිටි නැහැ, මිනිස්සු ගෑස් නැහැ, පොලිමේ මැරලා වැටෙනවා. லால்காந்த் ஏதோ சொல்லி இருக்கிறா டெல்சான். அவர் சொல்றாரு, இலங்கையில வந்து நிறைய பேருக்கு நீரிழிவு நோய். காரணம் வந்து அவங்க ரொம்ப அதிகமா சோறு அரிசி சோறு சாப்பிடுறவங்க தான் கூட. இப்ப சோறே சாப்பிட்டு 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 சோறு சோறு சோறுன்றதோட கடைசியில் அவங்களுக்கு நீரிழிவு தான் வருது. காரணம் புரோட்டீன் எடுப்படாது. ரைட்டா? இப்ப இந்த அரசாங்கத்தில் ஒரு முக்கிய டார்கெட் ஒன்று இருக்கா, மக்கள் இலங்கை மக்கள் வந்து புரோட்டீன் அதிகரிக்கணும், எல்லாரும் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்களை வந்து அமல்படுத்துறாங்களாம். அதை அமல்படுத்த போற நேரம் இங்க அரிசிக்கு பிரச்சனை, விவசாயிகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி லால்காந்த் அவர்களை விமர்சிக்கிறாங்களா. ஓ விவசாயத்தை நீ இப்படி செய்யற, ஓ விவசாயிகளுக்கு நீ இப்படி செய்யற, ஓ அரிசியை நீ இப்படி செய்யற, நாங்க இருந்தா தான் அரிசியெல்லாம் அவங்களுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு. இப்ப அதை சொல்றாரு. என்னை விமர்சிக்கிற நிறைய பேத்துக்கு நீரிழிவு இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப அரிசி சாப்பிடுறவங்க. அதுக்கு வந்து இப்ப அதுல இருக்கிறத குறைக்கணும், குறைச்சாதான் புரோட்டீன் உள்ள போகும். புரோட்டீன் உள்ள போனதான் இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியான மக்களா இலங்கை மக்கள் வாழுவாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஐயோ போலீஸ் அமைச்சர் என்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இல்ல பாதுகாப்பு பிரதி அமைச்சரா லால்காந்த வாக்குங்க புதினம் பார்க்கலாம் நாட்டுக்கு. ஆனா இன்னைக்கு கேஸும் வந்துச்சு. அவங்க 2 பேரும் இன்னைக்கு வந்தாங்க. அதுக்கு முதல் அர்ஜுனா திடீரென்று முளைத்த காலம் பிரபலமாவதற்கு தடுமாறி கொண்டிருக்காரு. நீதியரசர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நீதியரசர் வரக்குள்ள நல்லா தான் கிடந்ததான் டாக்டர் அறிக்கை. ஆனா பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லையாமண்டு நான் சொல்லல, இந்த கேளுங்க விக்னேஸ்வரன் ஐயா சொல்றாரு. அர்ச்சுனா ராமநாதன் இருந்தா போல எங்கேயோ இருந்து முளைச்ச ஒரு காளான். அந்த காளானுக்கு தன்னை எல்லாரும் பார்க்க வேண்டும் ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு ஒரு டாக்டர், ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர் நடக்கிற விதமாக அவர் நடக்கிறதா தெரியல. சிறுமத்தனமா இருக்கான் பாவம் அந்த தம்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு, திடீர்னு என்ன கதைன்னு தெரியல. வாசுதேவன் வந்துட்டாருன்னு வந்துட்டாரு, இவர் விட்டாரு. என்ன டெல்சான் எஸ்ஏபி முன்னாள் உறுப்பினர் என்ன நடந்தவருக்கு? இன்னைக்கு வந்தாங்க, பிணை கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் வந்தாங்க. இல்ல உங்களுக்கு பிணை இல்ல, ஜெயிலுக்கே போன அனுப்பி அவருக்கு கொடுக்கத்தானே டெல்சான். அவர் வருத்தம் என்ன? வருத்தம் என்னத்தான் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு கேஸ்ல இவங்க அம்பட்டு இருக்காங்க பாருங்க. அதை வரும். இப்ப ரக்கித ராஜபக்ச மற்றும் சரித் அபேசிங்க பெற்ற 1200 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தின் ஒரு பகுதி பௌத்த துறவி ஒருவரோடாக உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது.
இந்த நாட்டுக்கு பெரிய சாபக்கேடு யாருன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். நில்சான் என்ன பிரச்சனைடா, பௌத்த துறைமாருக்கு தான் தானம் கொடுக்கறது, இது பௌத்த துறைமார் தானம் கொடுத்திருக்கிறாங்க. சரி, இப்படியே போய்கிட்டு இருந்தா கோவம் வருமா இல்லையா அவங்களுக்கு? அப்ப சொல்லுவாங்க நில்சான் தேச துரோகிம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கொழும்பு மாநகர சபை பக்கம் இருந்து ஒரு நியூஸோட கிடைச்சிருக்கு. நில்சான் மாநகர சபைக்கு முதல் நீங்க 4 போட்டோ அனுப்பு, நீங்க ஒன்றும் சொல்லலையே, 4 போட்டோ அனுப்பியிருந்தீங்க, 1 4 2 போட்டோ 3 அதுதான், 4. அது வந்து ராஜபக்ச கோலையாமார் வந்து செய்யற வேலை. ரைட்டா, இந்த அரசாங்கம் வந்து இப்படியான விஷயங்களை வந்து ஈடுபடுத்துன்னு சொல்லி அவர் போட்டிருக்கா. யார் போட்டிருக்கா? இராஜ் இராஜின்னு ஒருத்தர் இருக்காரு. இராஜ் போட்டிருக்காரு அந்த படத்தை. அதுல கேப்ஷன் என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவை தவ தூரட்டா ஜீவாத்வென்ன சுதுசுரட்டாக் நோவை அப்படின்னா, இலங்கை வந்து தொடர்ந்தும் வாழ்வதற்கு தகுதியான நாடு இல்லை அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதுக்கு இந்த 4 படம், கப்பில சந்திரசேன, ரங்க நிஷாங்க ராஜபக்ச, இன்னைக்கு இறந்த இவர் முன்னாள் போலீஸ் மாதிபர், அப்புறம் அந்த மற்றவர் 4 பேரை போட்டுட்டு சொல்லி. அதுல ஒரு ஆள் வந்து நந்தன குணத்திலக்கு என்னது, ஆமா ஆமா, நந்தன குணத்திலக்கு. அவர் ரிப்போர்ட் ஏன் வந்தது? அவரும் உயிரிழந்தார். அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வந்தப்போ உயிரிழந்தார். அது சம்மந்தம் இல்லாம அதில் எட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, ரொம்ப கஷ்டம். போலீஸ் அறைக்கு கொண்டு வந்திருக்க நடில்சான், அதை ஹைலைட் பண்ணி வந்திருக்குது. அது என்னன்னு சொன்னா, காலையில போலீஸ் சொன்னாங்க என்ன, இது வந்து தற்கொலை அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்கன்னா சொன்னாங்க. அதை நில்சான் ம். அதுக்கு முதல் 2 ஊடகம் விட்டது என்ன? ஊடகம், ஆமாமா, மெயின் ஊடகங்கள் எழுதிட்டாங்க. அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. ஏதோ சம்பவத்துக்கு போயிட்டு பார்த்து, ரைட், நான் முடியெல்லாம் செக் பண்ணி இங்க தொட்டு பார்த்து போடு நியூஸ். அந்த கபில சந்திரசேனோட விஷயத்துல இதான் நடந்துச்சு. எல்லாம் அடிக்கும் போது அவங்க 2 பேரும் கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டார். அவ்வளவு வேற கதை இல்ல. அங்க இன்னைக்கு அதே தான் நடந்திருக்கு. கடைசியில இன்னைக்கு போலீஸ் ஸ்டேட்மெண்ட், போலீஸ் ஊடக பிரிவு 1 மணி அளவுல போட்ட ஸ்டேட்மெண்ட்ல, வெடிமக்கின் துவால லபா, அதாவது துப்பாக்கி சுட்டு காயம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்றாங்க. கொலையா தற்கொலையா துப்பாக்கி அவரு சுட்டுக்கிட்டாரா எதையுமே சொல்லல. காலையில் ஆனா போலீஸ் சொல்லிடுச்சு தன்னை சுட்டு கொண்டதாக சந்தேகிக்கப்படுது அப்படின்னு. ஆனா இப்ப அதுவும் இல்ல, அதுவும் யூட்டன், போலீஸ் ஒரு யூட்டன் அடிச்சிருச்சு. என்னன்னா, துப்பாக்கி சுட்டு காயம் ஒண்ணு ஏற்பட்டனால வைத்தியசாலையில் அனுமதிச்சாங்க, அதுக்கப்புறம் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இல்ல போலீஸாரும் கொஞ்சம் நிதானமா இருக்க கூட, இந்த இசை நிகழ்ச்சிக்கு போன இடத்துல ஒரு போலீஸ் ஓ ஆமா, ஐயோ ஐயோ, என்ன செய்யற டில்சான், இது மடியில் இருக்குதுல்ல போலீஸ் இதுல போய் சொல்லவே இல்லை. மக்களை நீங்க கேட்பீங்க, சொல்லலைன்னா சொல்லக்கூடிய மாதிரி இல்லை, ஆமா, மிகவும் மோசமானது. டில்சான் ஏதோ சொல்ல வந்த நீங்க, நம்ம தங்க டாய்லெட் ரோசி அக்கா வந்து இன்னைக்கு உண்மையுமே டாக்கெட் விசாரணை ஆணைக்குள்ள டாக்கெட்டு இவங்கள தான் இருந்துச்சு. ரைட், அத்த உண்மை நிலவரம். அதே மாதிரி இன்னைக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணை நடத்தும் ஆணைக்குழுவிற்கு ரோசி சேனநாயக்க இன்று ஆஜராகிறார். அப்ப கேட்பாங்க, அந்த கோல்டு டாய்லெட் என்ன மாதிரி மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவங்க வந்து அது கணக்கு சொல்லணும், என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கிறத இன்னைக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோசியக்காக வந்த ஆசை தொடக்க காலத்துல எங்கட மூதாதையர் எல்லாம் திறந்த வெளி திறந்த வழி சிறைச்சாலை, அந்நேரம் சில கொள்ள பக்கம் போகாத கொட்டி கிடக்கு ஜாங்கிரி டில்சான். அந்நேரம் அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த பிரதேசத்தை சொல்ல, சுனாமி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரதேசத்துக்கு வந்து மலசலகூடம் செய்து கொடுத்தது. சரியா, மலசலகூடம் செய்து கொடுத்தா, மலசலகூடம் வந்து ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு பிறகு பார்ப்பாங்க எப்படி பராமரிப்பு இருக்காண்டு. ஒரு ஏரியாவில் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளை போய் பார்த்தா மலசலகூடம் பெர்ஃபெக்டா இருக்கு. அங்க போய் பார்த்தா உடுப்பு பட்டி, சாமான் எல்லாம் கீழே பலகைய போட்டு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. பெர்ஃபெக்ட். ஐயோ கடவுள், இல்லத்த சொல்ல வரிசைகளே நடந்தது அப்படியே இருக்கு. ரைட். ஆனா ரோசியக்காக்கு என்ன சொல்ற, அவக்கு விருப்பம் இல்ல, அவ கோல்டா போனா நான் கோல்டுல தான் போவேன் அப்படின்னு வந்து அவங்க ஆக்கியிருக்காங்க. ஓகே, நாங்க வந்து கமெண்ட்ஸ் வாசிப்பேடா. இல்ல டில்சன், இன்னொருக்கா சினிமாவில் அவதாரம் எடுக்கும் மனோ கணேசன், மனோ விஷன் தயாரிப்பில் வரும் சிங்கள திரைப்படம் ஆதர் என்ன நாளை பூஜை ஆரம்பம். மனோ கணேசன் ஏதோ படம் எடுக்கிறார் போல. மனோ விஷன் தயாரிப்புல வந்து எடுக்கிறாரு. ரைட், எடுங்க, வாழ்த்துக்கள். நல்லபடியா படம் ஓட்டுட்டும். அவரு கூட நல்ல நடிகர்.
இல்ல அவங்களோட அப்பா சிறந்த ஒரு நடிகர். சிறந்த அவங்களோட அப்பா நடிகர். இவரும் நடிகர், நல்ல நடிகர். நாங்க பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அவர் தலைமையில் தயாரிப்பில் ஒரு படம் எடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியாக ஓடட்டும் அந்த படம். நாட்டின் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் 1240 நபர்கள் பங்கேற்ற ஒரு கருத்து கணிப்புல வந்து அனுரவுக்கா சஜித் பிரேமதாசாவுக்கா மக்கள் ஆதரவண்டு நடத்தப்பட்ட அந்த பப்ளிக் ஒப்பீனியன், அதாவது ஒரு ஒப்பீனியனோட எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து அனுரகுமார் திசாநாயக்க 75.5 வீதமான வாக்குகள் விருப்பம்னு சொல்லியும், சஜித் பிரேமதாசா 29.4 வீதமான வாக்குகள் விருப்பம்னு சொல்லி இந்த வாக்கு அந்த மக்கள் ஒப்பீனியன். நாமலை பற்றிய கதையே இல்லை, அட்ரஸே இல்லை அதுல. சத்தம் இல்லை. ஆனா ஆனா குட்டி சொல்லுது நாமலுக்கும் சஜித்துக்கும் தான் போட்டி. இன்னைக்கு ஒரு சிங்கள ஜோசியர் ஒருத்தர் அது வந்து நிறைய நாமல் ராஜபக்சோட ஆதரவு பேஜில் தான் போட்டிருக்காங்க. நானாக்காங்க அது ராஜபக்சர்கள் போனதோட அவங்களும் அந்த காலத்துல போயிட்டாங்க. போட்டா ஓடக்குள்ள ஜானாக்காக்கு பாதுகாப்பு கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, அப்பா அங்கல்ல போலீஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. அதெல்லாம் வேற லெவல் கதை. இவரும் நின்றவர் நினைக்கிறேன். எங்க இவரும் போனவர் மேல போனவர் நான் நினைக்கிறேன், இருக்கும் மறக்கும். இல்ல இவரோட ஓடர்ல தானே அவங்க போயிருக்கணும். இவர் ஓர்டர் போட்டு தானே அங்க போயிருக்கணும். இவர் ஸ்கோட் கொடுத்தவர் டில்சான். ஓ, இந்த விரைவாக ஞானக்கா வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்துங்க. ஓகே சார். எல்லாம் போயிட்டாங்க ஞானக்கா வீட்டுல. கோட்டா சார் எங்க ஓடிக்கொண்டு இருக்கீங்க? நான் இப்ப பங்கர் கடையில. அப்படித்தான் ஜானாக்காக்கு கொடுத்த பாதுகாப்பு அங்க இவருக்கு கொடுத்திருக்கலாம். யாருக்கு என்ன பேர், கைலாசாக்கு. ஆமா, கைலாசா. எங்க அன்பு சொந்தங்களுடைய கருத்துக்களை நாங்க பார்க்கலாம். ஊழல்வாதிகளின் சொத்துக்கள் அனைத்தும் உடனடியாக அரசுடைமையாக்கப்பட வேண்டும். எமக்கும் மகிழ்ச்சி, நாம் தொடர்ந்து வலியுறுத்துறோம். நாங்களும் பல விடயங்களை இந்த தளத்துல 2 பேரும் எங்களால அந்த என்ன சொல்ற எல்லா நிகழ்ச்சியும் செய்து உயிர் போற நேரத்துல இதுலயும் வந்து சொல்றோம். ஆனா நீங்க கேக்குறீங்கல்ல, ஒரு விஷயம் நடக்குது. இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் ஈடுபட்ட நாங்க அண்மையில பார்த்தோம். கிராண்ட் பாஸ் லுக்குவாக்காவா லுக்குனாவா அவங்கள்ட்ட இதெல்லாம் சுத்தெல்லாம் அப்படி அந்த மாதிரி அந்த முறை சம்பந்தமே இல்லை. ஒரு பேக்ரவுண்டே இருக்காது. ஆனா பணக்காரங்க அவங்கள்ட்ட சொத்தெல்லாம் அரசுடைமையாக்கப்படுது. ரைட். ஊழல்களை விரும்பும் சிலருடைய எண்ணங்களுக்கு தங்கள் பக்கபலமாக இருப்பது போல் தெரிகிறது. எல்லா இடங்களிலும் நேற்று வந்து அர்ஜுனா போய் நின்று அங்க கதைச்சு அதுக்கு நல்ல பதில் ஒன்று இருக்கு. அதை சொல்லிடுவோம், அதை வாசிடுவோம். எல்லா இடத்திலும் ஊழல் இருக்கக்கூடாது, ஆனால் வடக்கில் தொடர வேண்டும் என்பதை தங்களின் கருத்தாக உள்ளது. நாங்க எப்பயுமே அப்படி நினைக்கல. நாங்க ஊழல்களை சுட்டி காட்டிக்கிறோம். ஆனா இதை பேச வேண்டிய இடங்கள் இருக்கு. இங்க இருக்கு பிரைபரி கமிஷன் இருக்கு, ரைட்டா? லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, சிஐடி, எஃப்சிஐடி. வாங்க ஃபைல்களை எடுத்துக்கிட்டு வாங்க நேரம் இங்க வந்து அங்க அப்பாயின்மெண்ட் போட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணுங்க. இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இந்த மோசடி நடந்திருக்கு, போங்க முன்னுக்கு. அங்க போயிட்டு கூட நடக்கிற இடத்துல மக்கள் முன்னுக்கு போயிட்டு இதை குழப்பறதுக்கு அங்க யாரும் இது சொல்லல. போங்க விசாரணை ஆணைக்குழுக்களுக்கு போங்க, விசாரணை திணைக்களங்களுக்கு போயிட்டு ஃபைல்ஸ் ஒப்படைங்க. 7 ஃபைல மேசையில வச்சுக்கிட்டு வேலை இல்லை. அந்த 7 ஃபைல கொண்டு போயிட்டு விசாரணை அதிகாரிகிட்ட ஒப்படை கொப்பீச கொடுங்க. ஒரிஜினல் நீங்க வச்சுக்கோங்க. அது விசாரணை. என்ன சஞ்சய் மாவத்தை அவர்கிட்ட சொன்னாலும் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு போ வெக்க மாட்டதா? அந்த இப்ப எல்லாம் யூஎன் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன? சரி, இந்த இதுல இப்படியான வசனங்களை தவித்துக் கொள்ளுங்க. ஆறா இருந்தாலும் நான் கௌரவமா நடத்தணும். பைத்தியம் கதைப்பது சரி என்று சொல்லும் பைத்தியங்களும் உண்மையில் ஊழல் நடந்திருந்தால் அதை கதைக்க இது சரியான இடம் அல்ல. அந்த பைத்தியம் என்ற வசனம் வந்து அது உண்மையில பயன்படுத்தக்கூடாது. ஆரெண்டாலும் இப்படி சொல்லக்கூடாது. அதை தயவு செய்து தவித்துக் கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்கள் நாங்கள் வாசிக்கிறோம்னா நீ ஏன் இந்த கருத்தை சொன்னாண்டாலும் நீ வர டைம்ல எழுதாங்க. பைத்தியம் கூட அவங்கள சுகப்படுறதுக்கு நாங்க கடவுள்கிட்ட மண்டாடணும். களவு செய்தவன் களவுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தொடர்புடைய ஒரு முகநூல் பதிவு பார்த்தா மிக ஒரு நேர்மையான அதிகாரி என்றுதான் அவர் பற்றி சொல்லப்படுது. டெல்சான் என்னால தாங்க முடியல உங்களோட சிரிப்பு. ஆஹா. மிஸ்டர் நாமல் ராஜபக்ச கட்சியின் பெண்கள் அமைப்பின் பெண்மணி சொல்கிறார், மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் ஒவ்வொரு வீட்டிலும் மோட்டார் சைக்கிள் இருந்ததா, ஓலை குடிசைகள் இல்லையா, எல்லோரும் எந்த குறையும் இல்லையா, செல்வ செழிப்பில் வாழ்ந்தார்களாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியல எவ்வளவு ஊழல் லஞ்சங்கள் நடைபெற்றது. பாவம் அந்த பெண் எவ்வளவு கிம்பளம் வாங்கியது என்று கேட்டிருக்காரு ஒரு அன்பர். டெல்சான் ஒருக்கா நீங்க ஒரு சுருக்கமா சிங்களத்தில் சொல்லுங்க. வணக்கம் டெல்சான் தமிழரசு. என்னதான் நாட்டில் நடக்கிறது 2009க்கு பிறகு ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியாத ஆனா வெகு விரைவில் எல்லாம் புரியும் என்பதே புரிகிறதுக்குரிய சூழலை நோக்கி நகர 2 தான் சாய்ஸ் டெல்சான். ஒன்றில் திருந்தும்
அல்லது கவுளும். அவ்வளவுதான். அவ்வளவு. வணக்கம், உங்கள் நிகழ்ச்சி பிரமாதம். அதிகாரி தினுஷா யோசித்திருக்கிறார். தம்பிமார், அமெரிக்க மக்கள் ட்ரம்பை ஜனாதிபதியாக்கினால் ஏன் அர்ஜுனாவை எம்பியாக்க கூடாது? எல்லோரும் ஐயா, அதுக்கு நான் கருத்து சொல்லல. இருவருக்கும் இனிய வணக்கம், காலை வணக்கம் என்ற ஒரு அன்பர் சொல்லியிருக்கிறார் டெல்சான். ஊழல் நடக்கிறதோ இல்லையோ, இந்த நாராயணன் வர முன் எல்லா கூட்டங்களும் ஒழுங்கா அமைதியாகத்தான் நடந்தது. முன்கூட்டியே ஆயத்தமாகுங்கள். இருவருக்கும் அன்பான வணக்கம். அருமையான பதிவு. டெல்சான் வர்ணம் இருக்குதா? தமிழரசுக்கு மகிழ்ச்சி செய்தி என்றால் இனிப்பு சாப்பிடுவார், மயக்க செய்திக்கு தண்ணீர், காரசாரமான செய்திகளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நாளைக்கு இதே இப்ப கேட்டுட்டீங்க என்ன, சிலவள் அந்த ப்ரோக்ராம்ல நாளைக்கு என்ன வரப்போன்னு தெரியாது. சிலவள் நாளை சீவல் அல்லது கிழங்கு பொரியலும் சம்பல் தூள் ஏதாவது அனுப்பி வைக்கும் மாட்டுக்காரி. யாரும் பிழை செய்தால் நீதிமன்றம் தான் ஆதாரத்துடன் போக வேண்டும். அதை விடுத்து மக்களுக்காக ஆக்கபூர்வமான ஆலோசனை நடக்கும் கூட்டங்களில் வந்திருந்து விசேர் கூத்தாடக்கூடாது. நாகரிகமானதுங்க, மற்றவர்களுக்கு கதைக்க தெரியாதுக்கா. நீங்க எல்லாம் உங்களுடைய அன்பு நேர்கள். நமக்குன்ற ஒரு பக்குவம் இருக்குது, நமக்குன்ற ஒரு பண்பட்ட நிலத்துல வளர்ந்த நாங்க. எங்களுக்கு அந்த பண்போட நாங்க நடந்து கொள்ளணும். கல்வி அதிகாரியின் பெயரை கூறுவீர்களா? தமிழ் அரசி என்று கேட்டிருக்காங்க. இந்த கல்வி அதிகாரியோட பேர் தான் இப்ப நேற்று மூண்டெல்லாம் கீழே எழுதி கொண்டீங்க. அந்த கல்வி அதிகாரி உங்களுக்கு தெரியும் அவருக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் ஒன்று நடந்துட்டு, அதுல டைம் காண நினைக்கிறேன். மட்டக்களப்பில் இன்றைக்கு ஒரு கூட்டத்துல காணி தொடர்பான ஒரு கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதுல அந்த கூட்டத்துல வைத்தியர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத், மற்றது ஸ்ரீநேசன் போன்றவர்கள் கடுமையான கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறாங்க. அதுல கடுமையான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்புல பறிபோக இருந்த காணியை காப்பாத்தி இருக்கிறாங்க 2 பேரும் ஆச்சு. 2 பேரும் காப்பாத்தி இருக்கிறாங்க. உண்மையில அது ஒரு நல்ல விஷயம். சிலர் சூழ்ச்சி செய்ய வந்த இடத்துல அது முறியடிக்கப்பட்டிருக்கு, முறியடிச்சு தகர்த்தெறியப்பட்டிருக்கு. இன்னொருக்கு, கொழும்பிலிருந்து இங்கிரிய செல்லும் பஸ் வண்டியில் ஸ்கூல் மாணவர்கள் படத்தை கொடுத்தால் மீதி படத்தை கொடுப்பது இல்லை, எதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதை கொஞ்சம் பாருங்க. தமிழ் பேசும் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள். ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. கொடுக்கப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு வாசிக்க முடியல. இன்னும் நாங்கள் அடுத்த நாளைக்கு இன்னும் கமெண்ட்ஸ் வாசிக்கலாம். மகிந்தவின் ஏவல் பிசாசு கூரையை பிக்குது. கிளிநொச்சி சம்பவத்தை பிக்குது. நாங்க போயிட்டு வரோம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. ரைட், ஓகே. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.